இயேசுவாவின் மனவாட்டு சபை வழங்கும் வாழ்வின் வழி ஆகஸ்ட் மாத மடல் 2026. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறியாத ஒருவர் எமது அன்பின் நண்பர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றுரைத்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் குமாரனாகிய எமது ஆண்டவரும் மீட்பருமான கர்த்தராம் இயேசுவின் நாமத்திலும் உங்களை வாழ்த்தி, நீங்கள் அறியாத ஒருவர் என்ற தலைப்பில் இம்மடல் உங்களை தேடி வருகின்றது. மறைக்கப்பட்டிருப்பவைகளை கண்டுபிடிப்பதில் மனிதர்களுக்கு இருந்த அதிக ஆர்வம் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என வளர்ச்சியின் உச்ச வேகத்திற்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. வானத்திற்கு ஏறி போவதா, பூமியின் கீழ் உள்ளவைகளை கண்டுபிடிக்க ஆழங்களை நோக்கி பயணிப்பதா, இவைகளுக்காக பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அறிவின் பெருக்கம் மனிதர்களுக்கு ஒரு பக்கம் உதவியா இருக்க, அதே வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளும் துன்மார்க்கர்களால் பூமி அழிவை நோக்கி கொண்டிருக்கின்றது. இருக்கிறவைகளை கொண்டே மனிதர் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகின்றனர். ஆனால் பேராபத்துகளை நிறுத்த முடியாது. சூறாவளியை அடக்கவோ, காற்றையும் மழையும் நிறுத்தவோ, பூமி அதிர்ச்சி, நெருப்பு குழம்புகள் உருவாகும் போது தடுக்கவோ வழிமுறைகள் உண்டா? மனிதர்கள் 1000 வருடங்களாவது உயிரோடு வாழ வைக்க வழி உண்டா? ஒற்றை செல் உயிரினம் அமீபாவிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம் என்ற கோட்பாடு சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான உண்மையை மறைக்கிறது. ஆனால் அந்த அமீபா எப்படி உருவானது? அதற்கு தோற்றம் கொடுத்த சிருஷ்டிகர் யார்? எந்த மேன்மக்களாலும் இவைகளுக்கு விடை காண முடியாது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியது. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து நாம் தேவனை தேடும்படி அவர் எதிர்பார்க்கிறார். அமர்ந்திருந்த நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று உரைத்த பரிசுத்த தேவன் ஏசாயா 45:6 என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதைக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்கிறார். சகலவற்றையும் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்க்கும் போது தாங்கள் அறியாத ஒருவருடைய வல்லமைகளை, மகத்துவங்களையும், மறைமுகமாக சொல்லப்பட்ட அநேக ரகசியங்களையும் கண்டுபிடிக்கலாம். தேவனுக்குரியவைகளை மாம்ச கண்களால் புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தீர்க்கதரிசி ஏசாயா தேவன் சிருஷ்டித்த மனிதர்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் சனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஏசாயா 1:3. 5 அறிவுள்ள மாட்டிற்கும் கழுதைக்கும் தங்களுடைய எஜமான் யார் என்று தெரியும். ஆனால் உலகத்திலே 6 அறிவுள்ள மனிதர்கள் அவரை அறியாதிருக்கிறார்கள். இவ்வுலகத்தின் போக்கு மனிதர்கள் தங்களை சிருஷ்டித்தவர் யார் என்று அறியக்கூடாதபடிக்கு பொழுதுபோக்குகள், பரபரப்பான வாழ்க்கை, ஆடம்பரங்கள் போன்றவைகளை காண்பித்து அவற்றில் சிக்க வைத்திருப்பது மிக வேதனையை தருகின்றது. வேதாகமத்தில் சிலர் மெய்யான கடவுள் யார் என்றும் அவருடைய சர்வ வல்லமையையும் குணாதிசயங்களையும் குறித்தும் தாம் அறிந்தவற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடன் பேசும்படிக்கு அவருடைய உள்ள கதவுகள் ஆயத்தமாகவும் திறக்கப்பட்டதுமாய் காணப்பட்டன. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் ஸ்நானகன் என்னும் தேவனுடைய ஊழியக்காரன் யூதர்கள் மத்தியில் யோவான் 1:26-27 யோவான் அவனுக்கு பிரேத்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். இவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி, இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தியதால் யூத மக்களுக்கும் அதன் பின் சந்ததியாய் பிறக்க போகிற உலக மக்களுக்கும் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராம் இயேசுவை அறிமுகப்படுத்தி தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்தார். யோவான் 1:31 நானும் இவரை அறியாயிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுக்க வந்தேன் என்றான். பிதாவின் வலப்பக்கத்தை வீற்றிருக்கிற ஆண்டவராம் இயேசு மூலமாக சகல படைப்புகளும் உண்டாயின என பரிசுத்த வேதம்
தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அன்பானவர்களே, யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் ஒரு ஆத்துமா கிறிஸ்து யேசுவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு சதா காலமும் வாழும் வாழ்க்கை. தேவபிதாவை அறிய முதலாவது குமாரனாகிய அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரே ஜீவன், ஒளி, வழி. அவர் பிதாவை காண்பிப்பார். மத்தேயு 11:27 சொல்கிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். கிரேக்க தேசத்தில் உள்ள அத்தேனே எனும் பட்டணத்தார் ஒவ்வொரு சிலைகளுக்கும் தனித்தனியே பலிபீடங்களை அமைத்து வழிபட்டு வந்தனர். ஒரு வெறுமையான பலிபீடத்தில் அறியப்படாத தேவனுக்கு என எழுதி இருந்ததை கண்ட பவுல் அப்போஸ்தலன், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலர் 17:24-27 விளக்கி சொல்ல அநேக மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். மீகா 4:12 ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சிலர் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதய கதவுகள் திறக்கப்பட மறுக்கின்றன. தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னமும் வெளிப்படவில்லை. 1 சாமுவேல் 3:7 பிள்ளையாயிருந்த சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே ஆலயத்தை வளர்க்கப்பட்ட அவர் இஸ்ரவேலின் தேவன் யார் என்று தெரிந்து கொண்டார். பின் நாட்களில் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொண்டதினால் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் தீர்க்கதரிசியாக மாறினார். கர்த்தருடைய செய்தியை புரிந்து கொண்ட ஆண்டவரின் தாய் மரியாள் தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்து பெண்களுக்குள்ளே பேர் பெற்றவளானார். உலக மக்களில் பலர் கர்த்தர் இயேசு உண்மையில் யார் என்று அறியவில்லை. சிலர் அநேக தெய்வங்களில் இவரும் ஒரு தெய்வம் என்கின்றனர். நல்ல மனிதர்கள் வரிசையில் அவரையும் நிறுத்தி இருக்கின்றனர். இது அறியாமையே. அன்பான நண்பர்களே, பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவரே இவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கு உதவிடும். அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேசிக்கிறார். அவரை அறிவதன் மூலம் நித்திய ஜீவனையும் அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் மறுமடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம். இப்படிக்கு அன்புடன் யெசுவாவின் மனவாட்டி சபை.